ஹாய் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சக்ஸஸ் பேட்டரி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நான் வரும்போது என்னவோ ஏதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்க போது வரும்போது டவுட், என்ன இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்ன சொல்லுவாங்களோ, என்ன திட்டவாங்களோ, என்ன சொல்லணுமோ, நம்ம இதில் போய் ஸ்டேஜ் போய் பேசணுமா அப்படின்ற ஒரு தயக்கம், கஷ்டங்கள், அது போலாமா வேணாமான்ற மாதிரி எல்லாம் சொல்கிறது தானே, நம்ம என்ன சொல்ல போகிறோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனாலும் தாண்டி நம்ம என்ன தான் இருக்குமோன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து இங்கே வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்துருக்கேன். இங்கே ஏற்காட்டில் வந்து 3 நாள் ட்ரைனிங் நம்மளுக்காக கொடுத்துருக்கார் சபீஷ் சார். அது என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் பேட்டரி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இங்கே என்ன சக்ஸஸ்னால், நீங்கள் ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதேவே நீங்கள் எந்த மாதிரிலாம் பொசிஷனில் நீ கொண்டு போகணும், எந்த மாதிரிலாம் டெசிஷன் எடுத்து நீ அதை மெயின்டைன் பண்ணணும், இது பண்ணால் அதை பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்றது வரைக்கும் நீங்கள் வரை நாலேஜ் கொடுக்குறாங்க. சரிங்களா? பணம் வாங்குறதில்ல, லட்சம் செலவு பண்ணுறதில்ல, ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு பேசிக் ட்ரைனிங். ஏன்னா நம்ம ஸ்கூல் போவோம் இல்லையா, ஸ்கூல் எதுக்காக போகிறோம், பாடம் சொல்லி தந்தாங்க, படிக்க போகிறோங்க, நம்ம கற்றுக்க போகிறோங்க. அது ஏன் டாக்டர் அவங்க வந்து ஸ்கூலில் அவங்க வந்து இங்கே வந்து சொல்லலாம் நம்மள, அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க வாத்தியார் வந்து இங்கே சொல்லலாம்ல, வீட்டில் சொல்லிக் கொடுக்கலாமா, ஏன் சொல்ல மாட்டாங்க? நாம் தான் போய் கற்றுக்கணும். அதுதான் நம்ம வந்து இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க, நாம் போய் கற்றுக்குறோம். நாம் அடுத்த அளவுக்கு படிப்படியாக முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். காலையிலேருந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபீச்சு, அது இல்லாமல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, ஐ கான்டாக்ட்டு. ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறினேன்னா, இப்போ ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம பேசும்போது பயம் இருக்கு இல்லையா, அந்த பயம் இல்லாமல் கிளியராகும், கை நடுக்காகும், காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு 50 பேர்கிட்ட, ஒரு 1,00,000 பேர்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது கூட நாம் ஃப்ரீயாக பேசணும். இதுதான் ரீசன், இதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வேணும். அதுதான் இங்கே வந்து நம்ம இந்த சக்ஸஸ் கிடைக்க நம்ம வந்து கற்றுக்க வந்திருக்கோம் இல்லையா. அதனால் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, ஐ கான்டாக்ட்டு, அப்புறமா வந்து ஸ்பீச்சு, சாங்ஸு, டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு, இது எக்ஸ்ட்ரா பயங்கரமான ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. அது இல்லாமல் காலையில் மெடிடேஷன், விசுவலேஷன் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் யோகா, அதெல்லாம் வேறு நான் பார்த்த கம்பெனியில் பார்த்த வரைக்குமே, பிறந்ததுலேருந்து இது வரைக்குமே நான் இந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங், இந்த மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்தோட எதுவுமே யாருக்குமே நமக்கு கொடுத்ததில்லை. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், நம்ம அடுத்தளவுக்கு கொண்டு போகணும், நான் வளரணும். ஏன்னா அப்படியே இருக்கக்கூடாது, ஒரு ஒருத்தக்கட்ட வந்து அடிமையாக வாழக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அதுக்கோசம் தான் வந்து இந்த மீட்டிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் ஃபுல் அண்ட் பயங்கரமான பிளான் ப்ரெசன்ஸ் கொடுத்தாரு நம்மளோட சபீஷ் சார். நான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சரிங்களா? நம்ம இப்படியே